ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீச்சரன் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஓம் ஸ்ரீ சத்குரு பகவான் பாட்டி சித்தரின் லீலாமிருதம் 46. ஒரு சமயம் திரு டாக்டர் சம்பத்குமார், அவரது மனைவி, அவரது மகள் ஐஸ்வர்யா ஆக மூவரும் பாட்டியை சேவிக்க டாக்டர் நடராஜன் ஐயா தோட்டத்திற்கு சென்றார்கள். அப்போது இவரது மகள் ஐஸ்வர்யாவிற்கு சுமார் 4 வயது இருந்திருக்கும். ஐஸ்வர்யாவை பாட்டி தனது அருகாமையில் அழைத்து கொஞ்சி மகிழ்ந்தார்கள். இவரது மகள் ஐஸ்வர்யாவை பாட்டி தன் திருவாய் மலர்ந்து லட்சுமி என அழைத்தார்கள். ஐஸ்வர்யா என்றால் செல்வம், செல்வத்திற்கு அதிபதி லட்சுமி. அதைத்தான் பாட்டி சித்தர் பூடகமாக ஐஸ்வர்யா என்ற வடமொழி நாமத்திற்கு பதிலாக லட்சுமி என தித்திக்கும் தேன் தமிழில் அழைத்து அன்பு செய்தார்கள். இவள் நன்றாக படிப்பாள் என பாட்டி சித்தர் ஆசீர்வாதம் செய்தார்கள். மிகவும் சந்தோஷமாக இவரது குழந்தை ஐஸ்வர்யாவின் மூக்கை பிடித்து, காதை பிடித்து, காலை பிடித்து, கன்னத்தை கிள்ளி என கொஞ்சி விளையாடினார் நம் சத்குரு பகவான் பாட்டி சித்தர். குழந்தைகள் என்றாலே பாட்டிக்கு அலாதி பிரியம் என்று நாம் அவ்வாறு மட்டும்தான் நினைப்போம். ஆனால் அதிலும் ஒரு சூட்சமம் உள்ளது. அவர்களுடைய அருளாற்றல் ஒவ்வொரு உறுப்பிலும் பல ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னமே சரி செய்து இருக்கும். அதோடு மட்டுமில்லாமல் பல வெற்றிக்கான காரியங்களை அவர்கள் மூலமாக எதிர்காலத்தில் செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட பெரும் சக்தியை நமக்கு கொடுப்பார்கள் நம் பகவான் பாட்டி சித்தர். பல உயர்ந்த நிலைகளை நமக்கு தருவார்கள். நமது வாழ்வை செம்மை பெற செய்வார்கள். எதிர்காலத்திற்கான விதைகளை விதைத்து விட்டார்கள் என்றே பொருள். பாட்டியின் அவதாரம் விளையாடுவதற்காக அல்ல, மாறாக வினைகளை தீர்ப்பதற்காக. ஒரு வினாடி கூட வீணடித்ததில்லை பாட்டி. ஏன், பக்தர்களே இல்லாத நேரத்திலும் கூட, தனியாக அமர்ந்திருக்கும் பொழுதும் கூட, ஏதாவது ஒரு திசையில் வெகு தூரத்தில் இருக்கும் ஒரு பக்தனுக்கு ஆசீர்வாதம் நடந்து கொண்டிருக்கும். சூட்சம சக்திகளுடன் பேசிக்கொண்டு உத்தரவு பிறப்பித்துக் கொண்டு இருப்பார் நம் பகவான் பாட்டி சித்தர். அல்லது கிராமப்புறத்து பாட்டு போல் பாட்டு பாடி உத்தரவுகள் பிறந்து கொண்டே இருக்கும். அதுதான் பாட்டி, அது மட்டுமே பாட்டி. பாட்டியின் பணியும் கூட பிரபஞ்ச பணியாகும். இதுவரை பேராசிரியர் திரு டாக்டர் சம்பத்குமார் அவர்களின் புதல்வி ஐஸ்வர்யா அவர்கள் பாட்டியிடம் ஆசி பெற்று 15 ஆண்டுகள் ஆன பின்னும் கூட பள்ளியில் மதிப்பெண்கள் அதிகம் பெற்று முதன்மை மாணவியாக திகழ்ந்து வருகிறார். படிப்பில் படுசுட்டியாக திகழும் ஐஸ்வர்யாவிற்கு பாட்டியின் கடைவிழி ஒளியே காரணம். இதற்கு 12ஆம் வகுப்பிலும் அதிக மதிப்பெண்கள் பெற்று தற்பொழுது இலவச பிரிவில் கம்ப்யூட்டர் பொறியியல் பட்டப்படிப்பு படித்துக் கொண்டிருக்கிறார் ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவை படிக்க வைக்க பெரிய செலவு ஏதும் இல்லாமல் பார்த்து கொண்டார் நம் பகவான் பாட்டி சித்தர். இந்த லீலாமிருதத்தை தனது செவியாலும் விழியாலும் பருகும் அன்பர்கள் குடும்பத்தில் உள்ள குழந்தைகளும் பெற வேண்டும் என்பதே சாய் உமேஷ் சேனலின் விருப்பம். பாட்டியின் புகைப்படத்தை வீட்டில் வைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். பாட்டியின் ஜீவசமாதி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சூட்சமமாய் பாட்டி நிச்சயம் நம்முடன், நம் வாழ்வுடன் பயணிப்பார்கள். சர்வ வல்லமை கொண்ட பாட்டியிடம் இல்லை என்பது மட்டுமே இல்லை, மற்றபடி வேண்டும் அத்துணையும் தந்து ஆசி நல்குவார் நம் பகவான் சத்குரு பாட்டி சித்தர். இதற்கு நமக்கு தேவை நம்பிக்கை, பொறுமை. ஜெய் குரு பாட்டி, ஜெய் குரு பாட்டி. நற்பவி பாட்டி.